ஹலோ. ரொம்ப நாளா என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டே இருக்கும்போது, நெறைய டாபிக்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் எனக்கு என்ன பேசணும் அப்படின்னா, நான் என்ன ரிலேட் பண்றேனோ, அத தான் பேசணும். அந்த ஒரு சூழ்நிலையில சம்படி எல்ஸ் ஆல்சோ மைட் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து நான் மென்டல் ஹெல்த் டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மென்டல் ஹெல்த் அப்படின்னும்போது எவ்ரிபடி திங்க்ஸ் லைக் இம்மீடியட் சைன்ஸ் வந்து பேனிக் அட்டாக், ஒரு படபடக்கிறதோ, இல்ல வந்து தேவையில்லாம அடுத்தவங்க முன்னாடி அலறது, இதெல்லாம் தான் ஒரு மென்டல் ஹெல்த்தோட சைன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட், டெஃபினெட்லி நாட். அட்லீஸ்ட் தெர் ஆர் 10 டெல்டேல் சைன்ஸ் விச் யூ ஷுட் டெஃபினெட்லி லுக் ஃபார். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தூக்கம் வரும். தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போகும்போது தூக்கமே வராது. புரண்டு புரண்டு படுப்போம். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சைன். அப்படியே படுத்தாலும் நல்ல ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிட்டு மார்னிங் எந்திரிக்கும்போது நீங்கள் ரிஃப்ரெஷ்டாகவே இருக்க மாட்டீங்க. யூ வில் பி வெரி எக்ஸாஸ்டட். அது ஒரு சைன். உங்களுடைய கட் ஹெல்த் சரியில்லைன்னா அது ஒரு சைன். யுவர் ஸ்கின் இஷ்யூஸ், தட் இஸ் ஒன் சைன். யூ வில் ஃபீல் வெரி ஐசோலேட்டட். நீங்கள் வந்து எல்லார்கிட்ட இருந்து விலகி உங்களுக்குள்ளாலேயே ஒரு ஷெல் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாலேயே உட்காரணும்னு நினைப்பீங்க. தட் இஸ் ஒன் மேஜர் சைன். செல்ஃப் சாபட்டாஜிங், நம்ம எது பண்ணாலும் ஒர்த்தா இல்லையோ அப்படின்னு நினைக்கிறது, அது ஒரு சைன். ஸோ இதெல்லாமே தான் டெல்டேல் சைன்ஸ். நாட் ஓன்லி லைக் பேனிக் அட்டாக்ஸ் ஒரு ஆங்ஸைட்டி ஒரு டிப்ரெஷன். லைக் நத்திங் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் அவுட் சைட். யூ கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் இட். தென் சம்டைம்ஸ் நம்ம ஈவன் மெமரி லாஸ், குட்டி குட்டி விஷயம் கூட நம்ம வந்து மறந்து போயிடுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மற்றவங்க நமக்கு சொல்ல முடியாது. நம்மளே தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். இன் அ டே 24 ஹவர்ஸில் யூ கேன் ஆக்சுவலி ஸ்பெண்ட் சம் மீ டைம் ஃபார் யூ. ஒரு ஆஃப்டர் ஆல் எவ்வளோ வரப்போகுது? இட்ஸ் லைக் 5% ஆஃப் யுவர் டே. அதாவது 24 ஹவர்ஸில் ஒரு 1 hour. ஸோ புதுசாக எதையா கற்றுக்கங்க. ஜஸ்ட் பிரேக் தட் மொனாட்டனி. ப்ரீத் ஈஸிலி. லைக் மார்னிங் எந்திரிச்சோன்னா நிறைய வாட்டர் குடிங்க. கோ ஃபார் அ லாங் வாக். ட்ரிங்க் நைஸ் ஃப்ளஷி ஃப்ரூட்டி ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, லேர்ன் அ நியூ ஆர்ட், meditate, exercise, dance, read, do whatever you want. There's nobody to judge you, and spend some more time on yourself. அப்போ உங்களோட mental health improve ஆகும். Prioritize yourself. எனக்கு வந்து to all the people out there who think your mental health is compromised, it is not. It's just a temporary phase. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் it will do good for you. And as I always tell you, your sparkle and shine is definitely going to return. So stay out there, stay positive, and then do the things that you want to do. Nobody is going to judge you. Even if somebody is going to judge you, that is all immaterial. So go out there and be happy and find out the telltale signs of your mental health. And if you are going through something, please let me know too, so we can share, we can be a community and we can help and support each other to grow out of this kind of, these kind of mental breakdowns. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய டைம் வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிருப்பீங்க யார் மூலமாக, இல்லை நீங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஹர்ட் ஈச் அதர், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ வந்து அந்த ஹர்ட் இருந்தால் அதை வந்து ஒரு ஒரு மைண்ட்லேயே வச்சிட்டு இருக்காதீங்க. forgive and forget. மறப்போம், மன்னிப்போம். நம்ம மறந்தாதான் நம்ம ஹீலாகவும், நம்மளை அடுத்தவங்க வந்து வேதனைப்படுத்தியிருந்தாலும் அவங்களுக்கும் ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஸோ forgive and forget and you will heal beautifully and we'll all heal together beautifully. Cut, cut, cut.